அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் கண்டுபிடிச்சு இங்க ஒரு டேப்லெட் பண்ண போறோம். அதான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பேசிக்கா வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். பிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அதுல மெஷர்மெண்ட் தான் ஒரு மெயினான ரோல். அதை மெஷர் பண்றதுக்கு என்ன குவான்டிட்டிஸ் யூஸ் ஆகுதோ அதுக்கு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் குவான்டிட்டினா எப்படி இருக்கணும்னா அது மெஷரபிளா இருக்கணும். அதை யூஸ் பண்ணி லாஸ் ஆஃப் பிசிக்ஸை நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியணும். அது மாதிரி இருக்கிறது தான் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இந்த பிசிக்கல் குவான்டிட்டியில ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பேசிக்கா இருக்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏரியாவுக்கு லென்த் இன்டு பிரெத் இருக்குங்களா. லென்த் அப்படிங்கிறத ஒன் டைப் ஆஃப் லென்த்னு வச்சுட்டாலும் பிரெத் அப்படி ஒன் டைப் ஆஃப் லென்த். இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியுமான்னு பார்த்தா பிரிக்க முடியாது. ஏரியான்னு இருந்ததை நாம லென்த் டு லென்த்னு இப்போ மாற்றிருக்கோம். கரெக்டுங்களா. இதுக்கு மேலே இனி பிரிக்க முடியாமல் போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி cannot be expressed in any other terms அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிசிக்கல் குவான்டிட்டிஸை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குற குவான்டிட்டிஸ்க்கு டெரிவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல்லேருந்து இதை டெரைவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதுக்கான மீனிங். கரெக்டுங்களா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வால்யூம். வால்யூம்க்கு லென்த் இன்ட்டு வித் இன்ட்டு ஹைட்டு இப்படி செப்பரேட் பண்ண முடியுதுங்களா. இது எல்லாம் பாருங்க ஒன் டைப் ஆஃப் லென்த்து தான். எல்லாமே லென்த்து தான். இப்போது இங்கே லென்த்துங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டால் லென்த்து, மாஸ், டைம் இவங்க ஒரு லிஸ்ட். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட், அடுத்தது டெம்பரேச்சர் இவங்க ஒரு லிஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருத்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. லைட்டுக்கு இன்டென்சிட்டி பார்க்குறாங்க. ஸோ இந்த 7 குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இதைத்தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி பாக்கி குவான்டிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இது 2-3 டைம் ரிப்பீட் ஆகி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை டெரிவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். இன்னைக்கு நாம் லிஸ்ட்டில் ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே இது மாதிரியான டெரிவ்டு குவான்டிட்டி தான் மேக்ஸிமம் இருக்கும். ரைட். அடுத்த விஷயத்துக்கு போகலாங்களா. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் செட் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். யூனிட்ஸ்னா என்னன்னா ஆர்பிட்டரி சூசன். ஆர்பிட்டரி அப்படிங்கிறக்கு என்ன மீனிங்னா இதுக்கு ஸ்பெஷல் நேச்சர் இருக்கும், தனித்துவம் இதில் இருக்கும். செலக்ட் பண்ணி இது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து நாம் ஸ்டாண்டர்டாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம துணி கடைக்கு போய் ஒரு 5 மீட்டர் துணி வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டர் ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு மெட்டல் ஸ்கேல். கரெக்டுங்களா. அதை வச்சு 5 டைம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, அவங்க 1 மீட்டர் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸாக அந்த ஸ்கேல் வச்சுருக்காங்க. அது மாதிரி 5 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது 5 மீட்டர். கரெக்டுங்களா. இப்போது நாம் கேட்டது துணியோட லென்த்தை. அவங்க எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி கொடுத்தாங்க, மீட்டருங்கிற குவான்டிட்டி வச்சு. இது மாதிரி இருக்கிறது தான் நாம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி குவான்டிட்டிஸில் 2 டைப் இருந்துச்சோ அது மாதிரி யூனிட்ஸ்லேயும் 2 டைப் இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு யார் யூஸ் ஆகுறாங்களோ அந்த யூனிட்ஸை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே பார்த்துடலாங்களா. நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு 7 லிஸ்ட் போட்டோம். லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர், மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோகிராம், தட் இஸ் கேஜி, டைமை மெஷர் பண்ணுறதுக்கு செகண்ட், அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு கெல்வின். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. லென்த், மாஸ், டைம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அடுத்த 2 பேர்த்த ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர்த்துக்கு யூனிட் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அடுத்த 2 பாருங்க, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல்னு சொல்கிறோம், நமக்கு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலான்னு சொல்கிறாங்க, தட் இஸ் சிடி. லெட்டர்ஸ் எல்லாம் டபுளாக ட்ரிபிளாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். ரைட். அடுத்தது பாருங்க, டெரிவ்டு குவான்டிட்டிஸ்க்கு என்ன யூனிட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதை டெரிவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏரியா அப்படிங்கிறது டெரிவ்டு குவான்டிட்டிங்களா. அதுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் வந்துச்சா. அப்போது
ஃபர்ஸ்ட் இருக்கிற லென்த்துக்கு மீட்டர், அடுத்த லென்த்துக்கு மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்னு மாறிடுங்களா? இதுதான் டெரிவ்டு ஏரியாங்கிற டெரிவ்டு குவான்டிட்டியோட டெரிவ்டு யூனிட். அதே சேம் ஸ்டைலில் கெஸ் பண்ணால் மீட்டர் இன்டூ மீட்டர்னு வால்யூம்க்கு மீட்டர் கியூபுங்கிறது டெரிவ்டு யூனிட்டாக கிடைக்குது. ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட 2 டைப் என்னென்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பரீட்சையில் கேட்பாங்க. அடுத்தது அதே மாதிரி யூனிட்ஸோட 2 டைப் என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அது என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ். ரைட். அதுக்கு எங்கிருந்து வரப்போகிறோம் அப்படின்னா யூனிட் சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல எஃப்பிஎஸ் ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. அடுத்தது சிஜிஎஸ் அப்படின்னு ஒரு யூனிட் சிஸ்டம் சொல்கிறாங்க. எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு யூனிட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் எதை மெஷர் பண்ணுற சிஸ்டத்துக்கு பேசிக்காக நேம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் சென்டி, இந்த சென்டிங்கிறதா சி, எம்ங்கிறது மீட்டர், எதுவாக இருக்கும் இது வந்து லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தை மெஷர் பண்ணுறது தான் அந்த யூனிட் சிஸ்டத்தோட டைட்டிலில் ஃபர்ஸ்ட் வருது. அடுத்து பவுண்ட், கிராம், கிலோகிராம், இது என்னவா இருக்கும்? மாஸை மெஷர் பண்ணுறதா இருக்கும். அடுத்து இருக்கிறது டைமை மெஷர் பண்ணுறது. இதை வச்சே நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம். அதாவது லென்த்தை ஃபுட், அதாவது அடியில் அளந்தாங்க அப்படின்னா அது எஃப்பிஎஸ் மெத்தட். மாஸை பவுண்டில் மெஷர் பண்ணுறாங்க, டைமை செகண்டில் மெஷர் பண்ணுறாங்க. சிஜிஎஸ்ல என்ன பண்ணுவாங்க? டைட்டிலே இருக்கு பாருங்க, சீனா சென்டிமீட்டர். அப்போ லென்த்தை சென்டிமீட்டர்லையும் மாஸை கிராம்லையும் டைமை செகண்ட்லையும் மெஷர் பண்ணாங்கன்னா அது சிஜிஎஸ் மெத்தட். அடுத்து இருக்கிறது லென்த்தை மீட்டர்லையும் மாஸை கிலோகிராம்லையும் டைமை செகண்ட்லையும் மெஷர் பண்ணால் அது எம்கேஎஸ் மெத்தட். இந்த எம்கேஎஸ் மெத்தடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஊருக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னலாக சயின்டிஸ்ட்டும் என்ஜினியர்ஸும் சேர்ந்து அக்செப்ட் பண்ண ஒரு மெத்தடு தான் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், மெயினான இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் வந்து 3 கொடுக்குறாங்க. இது முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷனல்னா யூனிக் நேச்சருங்க. ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் சொல்கிறாங்க, அப்போ கன்ஃபியூஷனே கிடையாது. ரைட். அடுத்து கொகரண்ட் சிஸ்டம். கோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம். அதாவது நாம் இங்கே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு பார்த்தோமா, இந்த மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அப்படின்னு 7 இது பார்த்தோங்களா, அதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி பாக்கி யூனிட்ஸை கொடுக்குது. அப்போது ஒரு பேட்டர்ன் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது, ஒரே நேச்சர் தான் இதில் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொகரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. மெட்ரிக்னா என்ன அர்த்தம்? எல்லா மல்டிபிள்ஸும் சப் மல்டிபிள்ஸும் 10 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி அதோட பவர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட லாஜிக். ஸோ இந்த 3 கீவேர்டையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நாம் டேபிளுக்கு போகலாங்களா? டேபிளோட ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம என்ன குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணுறோமோ அது. செகண்ட் இருக்கிறது எக்ஸ்பிரஷன், அதாவது வேர்டிங்ஸில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. தேர்ட் இருக்கிறது டெரிவேஷன், இது நாம் அடிஷ்னலாக சேர்த்துனது, நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஏற்கனவே போன வீடியோவில் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு ஐடியா பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். பார்க்காதவர் இருந்தால் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அந்த ஃபார்முலாவை பேசிக்காக வச்சு தான் இங்கே டெரைவ் பண்ண போகிறோம். அந்த டெரிவேஷன் பார்ட்டை வச்சு யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்குற மெத்தடோட பேட்டர்ன். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியாக மாற்றுறதுக்கான ஐடியா. ஓகே. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுற போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ 1 டைப் ஆஃப் லென்த்து, அதனால் இதோட யூனிட் வந்து மீட்டர் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமில் டிவைட் பண்ணலாம். அது எப்படி படிக்கணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படிக்கணும். அதுக்கு பேர் வெலாசிட்டி. இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்படியே வேர்டிங்ஸில் இங்கே எழுதியாச்சு. ரைட். அடுத்தது யூனிட் சொல்லலாங்களா? எஸ்ஸுக்கு என்ன பார்த்தோம்? 1 டைப் ஆஃப் லென்த்துங்கிறதுனால மீட்டர், டைமுக்கு செகண்டு. இந்த எஸ் பவர் 1ன்னு கீழே இருக்குது, மேலே வர்றப்ப எஸ் பவர் -1ன்னு மாறிடும். அதுதாங்க வெலாசிட்டியோட யூனிட், எம்எஸ் பவர் -1. நெக்ஸ்ட் நம்மகிட்ட வெலாசிட்டி இருக்குது, அதை டைமால் டிவைட் பண்ணி டெரிவேட்டிவாக எடுத்திருக்காங்க. நமக்கு கிடைக்கிறது ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆக்சலரேஷன். ஓகேங்களா?
ரைட், இதை வச்சு இங்கே வேர்டிங்ஸ் எழுதிக்கலாம். அடுத்ததுக்கு இப்போ வெலாசிட்டிக்கு யூனிட் என்ன பார்த்துருக்கோம், எம்எஸ் பவர் -1. கீழே டைமு, அதனால செகண்டு. இந்த எஸ் மேலே வந்தால் என்ன ஆகும், எஸ் பவர் -1. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, எஸ் பவர் -1. இப்போ ஒரு எஸ் பவர் -1. என்ன நடக்கும்னு பாருங்க, இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ -1 -1 -2 எம்எஸ் பவர் -2. இப்போ ஆக்சிலரேஷனுக்கு யூனிட் என்ன கிடைக்குதுங்க, எம்எஸ் பவர் -2. சரியா போச்சுங்களா. அடுத்தது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அதாவது எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகி ஆக்சிலரேஷனை யார் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபோர்ஸ் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ வேர்டிங்ஸும் ரெடிங்களா. இனி யூனிட்டுக்கு எம் மாஸ், அதுக்கு கேஜி கிலோகிராம். ஆக்சிலரேஷனுக்கு இப்போ தான் பார்த்தோம், எம்எஸ் பவர் -2. ரைட், இப்போது ஃபோர்ஸுக்கான யூனிட் நமக்கு ரெடி, கேஜி எம்எஸ் பவர் -2. இதை இவ்வளோ டேர்ம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நியூட்டன்கிற சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறக்காக ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், என் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ரைட், ஈஸியாக இருக்குங்களா. அடுத்தது இதே ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம். அந்த லிஸ்ட்டில் வர்றது வந்து ஒர்க்கு. ஒர்க்குக்கு என்னங்க ஃபார்முலா, டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். என்ன சொல்ல வராங்க இங்கே, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும், கண்டிப்பாக அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க் நடந்ததாக அர்த்தம் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. சப்ஸ்டிட் பண்ணால் எஃப்க்கு பதிலாக நியூட்டன் என் யூனிட் வச்சாச்சு, எஸ்ஸுக்கு மீட்டர். அப்போது லாஸ்ட் ஆன்சர் ரெடி, என்எம். தட்ஸ் ஆல் ஃபார் ஒர்க்குக்கு. அடுத்தது இங்கே ஒர்க்கு எனர்ஜி ரெண்டுக்குமே யூனிட் கொடுக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறக்காக அவர் பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னா ஜூல். ஓகே, அடுத்தது இம்பல்ஸ். இம்பல்ஸ்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம், ஜே. ஃபார்முலா என்னன்னு இருக்குது, ஐ இன்டு டி. என்ன சொன்னாங்க, ஷார்ட் இன்டர்வல் டைமில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. நம்ம எஃப் வர்ற மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். இதுதாங்க ஐடியா. எல்லாமே எஃப் பேஸ் பண்ணியிருக்கா, தப்பு வந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஸ்மால் டைம் இன்டர்வல் டீல ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு யூனிட் கொடுக்கலாங்களா, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டைமுக்கு செகண்ட். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குங்க, என்எஸ். அவ்வளோதான் முடிச்சு. அடுத்து இதே மாதிரி ப்ரெஷருக்கு சொல்லுங்களா. ப்ரெஷருக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷர். டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ யூனிட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இதுக்கு யூனிட் வைக்கலாங்களா, எஃப்க்கு நியூட்டன், கீழே ஏரியா இருக்குது, ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் மீட்டர் ஸ்கொயர். இந்த எம் ஸ்கொயர் மேலே வந்தால் என் எம் பவர் -2. கரெக்டுங்களா. இப்போ ப்ரெஷருக்கு என் எம் பவர் -2. இங்கேயும் ஒரு சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்கு பாஸ்கல் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்க்கு வந்து சிம்பிள் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னு பாருங்கள், எஃப் பை ஏ. சேம் ப்ரெஷருக்கு என்ன இருந்துச்சோ அதே தான், அதை வச்சே சொல்லிக்கலாங்களா. ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். இந்த எம் ஸ்கொயர் மேலே வந்தால் என் எம் பவர் -2. கடைசி என்ன கிடைக்குதுங்க, என் எம் பவர் -2ன்னு கிடைக்குது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான சிம்பிள் வந்து டி எஃப் பை எல். அதாவது ஒரு லிக்யூடோட யூனிட் லென்த்தில், சர்ஃபேஸில் இருக்கிற யூனிட் லென்த்தில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ ஃபோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் லைனாக பார்த்துட்ருக்குறோம். எஃப்க்கு என்ன வருங்க, நியூட்டன். அடுத்தது லென்த்துக்கு மீட்டர், மேலே வந்துச்சுன்னா என் எம் பவர் -1. ஆன்சர் என்ன கிடைக்குது யூனிட்டா, என் எம் பவர் -1. அடுத்து இருக்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே, அதுக்கான சிம்பிள். ஏன்னா ஃபார்முலா பேசிக்காக இதுக்கு இருக்குன்னு பாருங்க, எஃப் ஈக்குவல் டு கே எக்ஸ். எனக்கு என்ன வேணும், கே ஈக்குவல் டு எஃப் பை எக்ஸ். கிட்டத்தட்ட போன டைம் என்ன இருந்துச்சோ வரப்போகுது. அங்கே லென்த்துக்கு எல் இருந்துச்சு, இங்கே டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ் இருக்குது. மீனிங்லாம் ஒன்று தானுங்க. எஃப்க்கு நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு எல், எல்லுக்கு மீட்டர், டிஸ்டன்ஸ் ஒன் டைப் ஆஃப் லென்த், ஸோ மீட்டர். அப்போ என்ன வரும்,
nm பவர் மைனஸ் ஒன். ஆன்சர் nm பவர் மைனஸ் ஒன். ரைட். இப்போ ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஐடியாவில் எனர்ஜியும் தான் வருது. நம்ம ஏற்கனவே W ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ன்னு பார்த்தோம். ஒர்க்கு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலாவும் E ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். என்ன வந்துச்சுங்க? nm. இதைத்தான் நம்ம இன்னொரு பேர் வச்சு சொன்னோம். அந்த பேர் வந்து ஜூல். அதையவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பவர். பவர்னா என்ன அர்த்தம்? நமக்கு கொடுத்த ஒர்க்கை எவ்வளோ டைம்குள்ளார செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிறது தான். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்க்கணும். 10 வருஷமா +2 படித்தா அது கெத்தாக இருக்குமா? கிடையாது. 2 வருஷத்தில் முடிக்கணும் +1 +2. அதுதான் நியாயம். ஓகே, அதை வச்சு பவரை கெஸ் பண்ணிக்கலாம். நாம் டைம் கூட யாரை ரிலவென்ட் பண்ணிக்கிறாங்க? நம்ம செஞ்ச ஒர்க்கு எனர்ஜியை பார்த்துக்கிறாங்க. சரிங்க, எனர்ஜிக்கு என்ன கொடுத்தோம்? ஜூல். டைம் டீக்கு என்ன கொடுத்தாங்க? செகண்ட். எஸ் மேலே வந்தால் என்ன ஆகும்? ஜூல் செகண்ட் இன்வர்ஸ். அதை அப்படியே எடுத்து லாஸ்ட் ஆன்சர் எழுதி வச்சிட்டேன். அடுத்தால் பார்க்கலாம். சர்ஃபேஸ் எனர்ஜி. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் SEனே வச்சுக்கிறேங்க. இதுக்கு எனர்ஜிக்கு ஜூல், ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத், ஸோ மீட்டர் ஸ்கொயர். என்ன வரும் ஃபைனலாக? JM பவர் -2. அடுத்தது ஃப்ளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். என்ன ஃபார்முலா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. E ஈக்குவல் டு H நியூ. இதில் Eங்கிறது எனர்ஜி, H பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கு பேசிக் ஃபார்முலா என்னங்க? நியூ ஈக்குவல் டு 1/T, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். யூனிட் கொடுக்கலாங்களா? கொடுத்தா 1/செகண்ட்னு வருமா? யாருக்கு? ஃப்ரீக்வன்சிக்கு. இந்த செகண்ட் மேலே வந்தால் S பவர் -1. நியூவோட யூனிட், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் S பவர் -1. சம்டைம்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு Fங்கிற டேர்மும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வாங்க. E ஈக்குவல் டு H நியூவில் எனக்கு H வேணும். இப்போ சைடு சேஞ்ச் பண்ணால் E/நியூன்னு மாறிடும். எனர்ஜிக்கு ஜூல், ஃப்ரீக்வன்சிக்கு S இன்வர்ஸ். அந்த S இன்வர்ஸ் மேலே வந்தால் என்ன ஆகும்? ஜூல் செகண்டுன்னு மாறிடும். +1 மாறிடுச்சு. ஸோ ஜூல் செகண்ட். ஈஸியாக இருக்குங்களா? இதே மாதிரி ஃப்ளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வர மாதிரி இன்னொரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். லாம்டா ஈக்குவல் டு H/mv. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து இருக்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க? இதே மாதிரி எனர்ஜி டிவைடட் பை டைம் அப்படின்னு கொடுக்குறாங்க. K இதுக்கான சிம்பிள். எனர்ஜிக்கு என்ன வச்சோம்? ஜூல். டெம்பரேச்சருக்கு கெல்வின். இந்த டீங்கிறது நிறைய இடத்துல வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே இருக்கிற T டெம்பரேச்சருக்கு. அப்போ என்ன ஆகும்? JK பவர் -1 எடுத்த லாஸ்ட் ஆன்சரில் அப்படியே எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குற டேர்ம் ஸ்பெசிபிக் ஹீட். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஹீட் கெப்பாசிட்டி. ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வித்தியாசப்படுத்துறதுக்காக இதை நாம் சீன்னு வச்சுக்கலாங்க, ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஆல்ரெடி நாம் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். H ஈக்குவல் டு MST அல்லது தீட்டா. சம்டைம்ஸ் இந்த ஹெச்சுக்கு பதிலாக Qன்னு கொடுப்பாங்க, தீட்டாக்கு பதிலாக டெம்பரேச்சர் Tன்னு கொடுப்பாங்க. சேம் சென்ஸ். H ஹீட் எனர்ஜி, M மாஸ், S வந்து ஸ்பெசிபிக் ஹீட், தீட்டாங்கிறது டெம்பரேச்சர். இந்த Sக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? S ஈக்குவல் டு H/m தீட்டா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கிற குவான்டிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹீட்டுங்கிறது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி, ஜூல்ஸ். கீழே என்ன இருக்குது? M மாஸ், அதுக்கு கிலோகிராம். தீட்டா, இங்கே தீட்டாங்கிறத டெம்பரேச்சருங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க, அதனால் கெல்வின். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? ஜூல் kg -1 அப்படிங்கிறது தான் ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கான யூனிட். சரி, ஸ்பெசிபிக் ஹீட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கறது ஹீட் கெப்பாசிட்டி. இங்கே வேற ஒன்றும் இல்லைங்க, அதே ஹீட் எனர்ஜி. M வந்து குவான்டிட்டியை கட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மீதி இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா S ஈக்குவல் டு H/θ, தட் இஸ் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகும்னு பாருங்க? ஜூல் பர் கெல்வின். இது மேலே வந்தால் என்ன ஆகும்? JK பவர் -1. இது ஏற்கனவே யாருக்கோ நாம பார்த்தோமே,
யாவர் அவரு? த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு இதே ஆன்சர் தான் வந்துச்சு. இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாங்க. which one of the following answer is common unit for Boltzmann constant and heat capacity அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இதோட எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கிறது முடிஞ்சுங்க. நம்ம ஃபோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம், அப்புறம் எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம். இனி பார்க்க போகிறது மாஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் டென்சிட்டி. என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு? ரோ m/v இதுக்கான ஃபார்முலா. இங்கே விங்கிறது யார் இண்டிகேட் பண்ணுது? வால்யூம், வெலாசிட்டின்னு நினச்சிடக்கூடாது. என்ன வேர்டிங்ஸில் எழுதலான்னு பாருங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகேங்க, மாஸ்க்கு கிலோகிராம், வால்யூம்க்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போது எல்லாத்துக்கும் எம் சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வந்தால் m³ வரும். மேலே வர்றப்போ என்ன ஆகுதுங்க? kg m⁻³ டென்சிட்டிக்கு. அடுத்தது லீனியர் மொமெண்டம். மொமெண்டம் p ஈக்குவல் டு m/v. என்ன செய்கிறாங்க வேர்டிங்ஸில்? மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, மொமெண்டம் கிடைக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இருக்கிறதுனால இது லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? யூனிட்டு m kg மாஸ், விங்கிறது வெலாசிட்டின்னு சொன்னேன், அதனால் m⁻⁻1. ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சுன்னா kg m⁻⁻1. அடுத்து இருக்கிறவர் பாருங்க, ஆங்குலர் மொமெண்டம். எங்கிருந்து வருது? இதில் நம்ம இப்போ பார்த்த இந்த மொமெண்டத்தை டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்குது. அதாவது ரொட்டேட்டரி மோஷனில் கிடைக்கிற மொமெண்டம் தான் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? ஆருக்கு m மீட்டர், பிக்கு இப்போ தான் பார்த்தோம் kg m⁻⁻1. எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எழுதுனா 2m வருதுங்களா? ஸோ m² kg s⁻⁻1. சரியா இருக்குங்களா? ரைட், அடுத்து பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. எங்கேயாவது மொமெண்ட்னு வந்தாலே டிஸ்டன்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ஆங்குலர் மொமெண்டத்தையும் நம்ம எப்படி படிக்கணும்? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு படிக்கணும். டிஸ்டன்ஸ் வருது பார்த்தீங்களா? அதை வச்சு சொல்லிக்கலாம். ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸ் வரப்போகுது மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவில். மொமெண்ட் ஆஃப் இனர்சியாக்கான சிம்பிள் வந்து I. ஃபார்முலாவில் என்ன வருது? mr². இப்போ வேர்டிங்ஸ் எழுதிக்கலாங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா I ஈக்குவல் டு மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். யூனிட் வைக்கிறப்ப என்ன ஆகும்? மாஸ்க்கு கிலோகிராம், ஆறுங்கிறது ஒன் டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸோ மீட்டர்². என்ன ஆகுங்க ஆன்சர்? kg m². அடுத்ததும் மொமெண்ட்னு தான் வருது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன செய்ய போகிறோம்? டிஸ்டன்ஸை ஃபோர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன சிம்பிள் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? டார்க்குக்கு டவ். இதுதான் டவ். சி மாதிரி போட்டு மேலே கொஞ்சம் இழுத்து விட்ருக்காங்க. இந்த வித்தியாசமான டேர்ம்லாம் நல்லா எழுதி வாய் விட்டு சொல்லி பழகிக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? இதுக்கு ஆருக்கு மீட்டர், எஃப்க்கு என் எடுத்து எழுதுனா என்ன ஆகும்? nm அப்படின்னு வரும். இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருக்கோம், யாருன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜுக்கான சிம்பிள் Q, அதுக்கு ஃபார்முலா IT. E எலக்ட்ரிக் சார்ஜ், Q எலக்ட்ரிக் சார்ஜ், ஐங்கிறது கரண்ட், ஸோ ஆம்பியர், டைம் செகண்ட். என்ன வருது நமக்கு? AS வருது. அதுக்கு பதிலாக கூலும்ங்கிற சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக யூனிட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் கரண்ட் டென்சிட்டி. பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் போச்சு அப்படின்னு பார்க்குறாங்க, அதுக்கான சிம்பிள் வந்து J. இதை வச்சு இங்கே டெஃபினிஷன் எழுதிக்கலாம், வேர்டிங்ஸும் கொடுத்துக்கலாம். ஐங்கிறது கரண்ட்டு, கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். கீழே இருக்கிற ஏங்கிறது ஏரியா, ஸோ மீட்டர்². என்ன ஆகுதுன்னு பாருங்க, am⁻⁻2 அப்படின்னு வரும். அதை எடுத்து லாஸ்ட் பாக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். என்ன ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு BIL யூஸ் பண்ணோம். நமக்கு என்ன வேணும்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லாம் B தான். B ஈக்குவல் டு F/IL. யூனிட் சப்ளை பண்ணலாங்களா? மேலே இருக்கிறது யாரு? ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், கீழே இருக்கிறது கரண்ட்டு, அதுக்கு ஆம்பியர், எல்லுனா லென்த்து, மீட்டர். ஸோ மாற்றினா என்ன ஆகும்?
இதெல்லாம் மேலே வரப்போ n a பவர் -1 m பவர் -1 n நியூட்டன் a பவர் -1 m பவர் -1. இதையும் ஒரு சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக டெஸ்லான்னு வச்சுருக்காங்க. இது போக இன்னொரு யூனிட்டும் இதுக்கு இருக்குது, நம்ம +2 வரும்போது பார்ப்போம். அது வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஏரியா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, லென்த் இன்ட்டு பிரெத்து, அதனால் என்ன வருதுங்க, மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வால்யூம் V ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, எல்லாத்துக்கும் ஒரு m போடுங்க, மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு பிளைன் ஆங்கிள். பிளைன் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா டெஃபினிஷன் எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது ஸ்பெஷல் யூனிட்டில் வர்றதுனால ரேடியன்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் இதுக்கு தீட்டா யூஸ் பண்ணுறாங்க. தீட்டாங்கிறத ஆங்கிள், அதுக்கு வந்து ரேடியன் தான் SI யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறப்போ இதுக்கும் ஸ்பெஷல் யூனிட் SR, ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறத அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி சொல்லலாமா? சாதா வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? V ஈக்குவல் டு S/T. அதை வச்சு எழுதலாங்களா? இங்கே சாதா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டைம் எல்லாம் வேரியேஷன் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இங்கே சாதா வெலாசிட்டி, இது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. யூனிட் சப்ளை பண்ணலாங்களா? தீட்டாக்கு ரேடியன், டைமுக்கு செகண்டு, என்னாகும் ரேடியன் S பவர் -1. அடுத்ததுக்கு வாங்க, ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆல்ஃபாங்கிற டேர்ம் யூஸ் பண்ணோம், ஒமேகா பை டி. உங்களுக்கு தெரியலனா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு லீனியரில் பார்த்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்துக்கோங்க. ஒமேகாக்கு என்ன பார்த்தோம்? ரேடியன் S பவர் -1 டிவைடட் பை S. இந்த S மேலே வந்தால் S பவர் -1, ஏற்கனவே ஒரு S பவர் -1 இருக்குது, எல்லாம் சேர்ந்து S பவர் -2. லாஸ்ட்டாக ரேடியன் S பவர் -2 அப்படின்னு யூனிட் கிடைக்குது. ரைட், இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட ஃபார்முலா பேஸ் பண்ணி அதோட டெஃபினிஷன், அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ், யூனிட், ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ஐடியா பண்ணிட்டா படிக்கிறது ஈஸி, இல்லைன்னா மக்கப் பண்ண வேண்டியது இருக்கும். இதே ஃபார்முலாவை தான் அடுத்து நாம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டபுள் பர்பஸ் தான், நம்ம படித்த எதுவும் வீணாக போகிறது கிடையாது. இதையும் நாம் +2க்கு யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபார்முலா பேஸ் பண்ணி சொந்தமாக எழுதி பாருங்கள். பார்க்காம எழுத முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். புக்கை வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் நிறைய இயற்பியல் அளவுகளை எடுத்து அதனுடைய அலகுகள் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பேசிக்காக வேணுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இங்கே அட்டவணைக்கு வரலாம். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் அதில் அளந்து அறிதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கு யார் பயன்படுறாங்களோ அந்த அளவைகளை இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அளக்கக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்தி நாம் இயற்பியல் விதிகளை புரிஞ்சுக்கலாம், விவரிக்கலாம். இந்த இயற்பியல் அளவுகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், இதுதான் பேசிக். அடுத்தது வழி அளவுகள். அடிப்படை அளவுகளை வச்சு வர்றதுக்கு பேர் வழி அளவுகள் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பரப்புக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது ஏரியா ஈக்குவல் டு L இன்ட்டு B அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நீளம், Lனா நீளம். அடுத்தது Bங்கிறது அகலம், அதுவும் ஒரு வகையான நீளம். இதுக்கு மேலே இனி பிரிக்க முடியுமான்னு பாருங்க. இல்லை, கடைசி எங்கே வந்து நிற்குது? நீளத்தில் வந்து நிற்குது. இதே மாதிரி நீளம், நிறை, காலம், ஒளியினுடைய செறிவு, பொருளினுடைய அளவு, மின்னோட்டம், வெப்பநிலை, இது மாதிரி கடைசியாக வந்து நிற்குங்க. இதுக்கு எல்லாமே அடிப்படை அளவுகள்னு பேர். இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு எந்த அளவுகளாலும் இதையே சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அடுத்தது வாங்க. இப்போ நீளம் வந்து ரெண்டு விதமாக ஒன்றா சேர்ந்து பரப்பை உருவாக்குச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி அடிப்படை அளவெல்லாம் சேர்ந்து ஒரு அளவை உருவாக்கினால் அதுக்கு வழி அளவுகள்னு பேர். அந்த வழி அளவுகளோட பட்டியலை தான் இன்னைக்கு நம்ம நிறைய லிஸ்ட் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரி,
இந்த அளவைகளை அளக்கறக்கு யார் பயன்படுறாங்களோ அந்த அமைப்புக்கு அலகீட்டு முறைன்னு பேருங்க. அதுல என்ன இருக்கும்னா அலகுகள் இருக்கும். சரிங்க. இந்த அலகுகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற படித்தர அளவு, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம துணி கடைக்கு போய் ஒரு 5 மீட்டர் துணி வேணும்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மெட்டல் ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அந்த மெட்டல் ஸ்கேல்ல 5 டைம் அளந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த மெட்டல் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் படித்தரம் தானேங்க. அதே மாதிரி இங்க நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற, ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்க தனித்துவம் மிக்க ஸ்டாண்டர்டான அலகுகளை வச்சிருக்காங்க. சரிங்க. அடுத்து இந்த அலகீட்டு முறை இருக்கு பார்த்தீங்களா, அதுல நிறைய முறை இருக்குது. FPS ஒரு முறை, CGS இன்னொரு முறை, MKS இது இன்னொரு முறை. இது மாதிரி நிறைய இருக்குது. என்ன செய்யறாங்கன்னா, அந்த எஃப்ங்கிறது வந்து ஃபுட் அடின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது நீளத்தை அளக்கறதுக்கு அடியை பயன்படுத்துவாங்க அந்த சிஸ்டத்துல. நிறைய அளக்கறதுக்கு பவுண்டு அதை பயன்படுத்துறாங்க. காலத்தை அளக்கறதுக்கு செகண்ட் பயன்படுத்துறாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறையில் என்ன செய்யறாங்க, நீளத்தை அளக்கறதுக்கு சென்டிமீட்டர், நிறைய அளக்கறதுக்கு கிராம், காலத்தை அளக்கறதுக்கு எகைன் செகண்ட். அடுத்த முறையில் என்ன பண்றாங்க, நீளத்தை அளக்கறதுக்கு மீட்டர், நிறைய அளக்க கிலோகிராம், காலத்தை அளக்க செகண்ட். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை பயன்படுத்திட்டு இருந்தாங்களா. இதெல்லாம் வேண்டாம், உலகம் பூரா ஒரே மெத்தடை நாம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலகீட்டு முறையை முடிவு செஞ்சாங்க. அதை SI அலகு முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலகு முறை தான் நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறது. நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அலகீட்டு முறையில, அதாவது CGSல, FBSல எதுல கொடுத்தாலும் கடைசியா நாம என்ன பண்ணோங்க, SI அலகு முறைக்கு மாத்தணும் அப்படிங்கிறது தான் மெயின். SI அலகு முறையில என்ன அலகுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை அளவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பயன்படுத்துற அலகுகளை மட்டும் கொஞ்சம் ஒரு லிஸ்டா நம்ம பார்த்துருவோம். நமக்கு அது தேவைப்படுது. அடிப்படை அளவுகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீளத்துக்கு மீட்டர் பயன்படுத்துறாங்க, அதுக்கான குறியீடு வந்து M. அடிப்படை அளவு நிறை, அதுக்கான அடிப்படை அலகு கிலோகிராம், கேஜின்னு சொல்றோம். காலம் அடிப்படை அளவு, அதுக்கான அலகு செகண்ட். இது 3 ஒரு செட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது மின்னோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான அலகு வந்து ஆம்பியர். வெப்பநிலை இருக்கு பாருங்க, அதுக்கான அலகு வந்து கெல்வின். இந்த 2 கேப்டரேட்டர்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒளியினுடைய செறிவு இருக்கு பாத்தீங்களா, பிரைட்னஸ், அதுக்கு கேண்டிலான்னு ஒரு அலகு பயன்படுத்துறாங்க, CD அதுக்கான சிம்பல். அடுத்தது பொருளினுடைய அளவு, நம்ம கெமிஸ்ட்ரியில கூட ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம், மோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் அதற்குரிய அடிப்படை அலகு. இங்க M, kg, S இது மாதிரிலாம் போட்டு காமிச்சிருக்குமா, இதெல்லாம் அடிப்படை அலகு. சரிங்களா. இதே மாதிரி மற்ற இயற்பியல் அளவுகளுக்கும் அலகு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்முலாலாம் பார்த்து முடிச்சாச்சு, கரெக்டுங்களா. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப்ஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், அலகு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வருவித்தல் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்பெஷல். சரிங்களா. ரைட்டு. அட்டவணைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த SI அலகு முறையினுடைய சிறப்பு இயல்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முக்கியமான கொஸ்டினுங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு நாம் பார்த்ததுல இயற்பியல் அளவுகளின் இரு வகைகள் யாவை, உதாரணம் தருக, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது அலகுகளின் இரு வகைகள் யாவை, உதாரணம் தருக, நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்த முக்கியமான கொஸ்டின் இங்க இருக்கிற SI அலகு முறையின் சிறப்பியல்புகள். இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகுத்தறிவுக்கு இசைந்த ஒரு முறை. அதாவது ஒரு இயற்பியல் அளவுக்கு ஒரே ஒரு அலகு மட்டும்தான் இருக்கும், நிறையாலாம் இருந்து கன்ஃபியூஸ் பண்ணாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதை வந்து ஓரியல் அலகு முறைன்னு சொல்றாங்க. ஓரியல்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒன்றும் இல்லை, இங்க நம்ம அடிப்படை அலகுகள் பார்த்துருக்குமா, இதுவே திரும்ப திரும்ப வந்து எல்லா இயற்பியல் அளவைகளுக்கும் அழகா மாறுது. இதுக்குள்ளாரதான் இருக்குது, இந்த 7க்குள்ளாரதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் இதுக்குள்ளாரதான் இருக்குது அப்படிங்கிறதா ஸ்பெஷல். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரே மெத்தடுக்குள்ளார போயிடுச்சா, அதனால தான் இதை ஓரியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது SI அலகு முறையினுடைய இன்னொரு சிறப்பு வந்து இது ஒரு மெட்ரிக் முறை அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ மெட்ரிக் முறைனா என்ன அர்த்தம்? நம்ம கணக்கீடு போடுறப்ப 10 இருக்கு பார்த்தீங்களா? இதை பெருக்கலாவோ துணை பெருக்கலாவோ மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்துவோம். புரிஞ்சுக்கிறக்கோ கணக்கீடு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதனால அதை மெட்ரிக் முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ நம்ம அட்டவணைக்கு போகலாமா? அட்டவணையில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆரம்பத்தில் இருக்கிறது வந்து இயற்பியல் அளவுன்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கிறது சமன்பாடு. இந்த சமன்பாடுங்கிறது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸில் சொல்லணும் இங்கே. அடுத்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா, அதோட ஸ்டெப்ஸு, அப்புறம் லாஸ்ட் ஆன்சர் இங்கே வரப்போகுது. ரைட், இப்போ எஸ்னா என்ன? இடப்பயிற்சி. ஆரம்ப புள்ளிக்கு இறுதி புள்ளிக்கு இடையில இருக்கிற தொலைவு. இது ஒரு வகையான நீளம்களா? அப்போ அதனுடைய அலகு என்னவா இருக்கும்? மீட்டர். அதாவது நீளம் என்பது அடிப்படை அளவு. அதுக்கு நாம என்ன அலகு கண்டுபிடிச்சோமோ அதுதான் இங்க இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம், எம். அடுத்தது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இடப்பயிற்சியை காலத்தால வகுக்கிறேன். என்னன்னு அதை படிக்கணும்? இடப்பயிற்சி மாறும் வீதம்னு படிக்கணும். வரையறை ரெடி. அதை நாம் திசைவேகம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குதோ அப்படியே ஃபார்முலா எழுதிக்குவாங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபார்முலா வச்சு இங்கே வேர்டிங்ஸ் எழுதிக்கணும். அதுக்கு தான் இந்த பாக்ஸு. இப்போ அலகு கண்டுபிடிக்கலாங்களா? எஸ்னா இடப்பயிற்சி, ஒரு வகையான நீளம், அதனுடைய அலகு மீட்டர். டீனா காலம், காலத்தினுடைய அலகு வந்து செகண்டு. செகண்ட் இப்போ கீழே இருக்குங்களா? எஸ் பவர் வச்சுக்கலாமா? இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? எஸ் பவர் -1ன்னு மாறிடும். ஸோ எம் -1 அப்படிங்கிறது இதுக்கான ஐடியா. ஸோ லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாங்களா? எம்எஸ் பவர் -1. அடுத்ததுக்கு வாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது திசை வேகம். அந்த திசை வேகத்தை காலத்தால் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கம் கிடைக்கும். திசை வேகம் மாறும் வீதம் முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதின இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே படித்தது. அதை அப்படியே வேர்டிங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஒரு வேலை முடிஞ்சுங்களா? வரையறையும் முடிஞ்சா இனி அலகு கண்டுபிடிக்கலாமா? விக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமா, எம்எஸ் பவர் -1. கீழே என்ன இருக்குது? காலம், காலத்தினுடைய அலகு எஸ். எஸ் பவர் 1 மேலே வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே அங்கே எம்எஸ் பவர் -1 இருக்குது. இந்த எஸ் மேலே வந்தால் எஸ் பவர் -1. என்ன கடைசியாக நடக்குது? எம்எஸ் பவர் -2ன்னு மாறிடுச்சு. அதாவது பெருக்கும் போது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேணும். கரெக்டுங்களா? இப்போ அடுக்கு 2 -1 -1 -2 மாறிடுச்சு. ஸோ ஆன்சர் ரெடி. முடுக்கத்துக்கான அலகு எம்எஸ் பவர் -2. சரிங்களா? அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? விசை கண்டுபிடிக்கிறேன். விசைக்கான ஃபார்முலா என்னங்க? F = ma. ரெடியாக இருக்கா? ஓகே, நமக்கு இதை பற்றி தெரியும். அதை இங்கே வார்த்தைகளில் எழுதிக்கிறோம். அடுத்தது எம் என்பது நிறை, நிறையினுடைய அலகு வந்து கிலோகிராம். ஏங்கிறது முடுக்கம், நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், எம்எஸ் பவர் -2. இப்போ லாஸ்ட் பாக்ஸில் என்ன வருங்க? கேஜி எம்எஸ் பவர் -2ன்னு வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இத்தனை எழுத்து சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சுருக்கமாக நியூட்டன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை மரியாதை செய்கிறதுக்காக விசையினுடைய அலகை நியூட்டன்னு வச்சுருக்காங்க. ஸோ இனி நாம் யூஸ் பண்ணும்போது இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நாம் கண்டுபிடிக்க போகிறது வேலை. வேலைக்கான சமன்பாடு என்னென்னா W = F × S. இப்போ இந்த பாக்ஸில் என்னங்க வரும்? வேலைன்னு வார்த்தையில் எழுதிட்டு விசை இன்ட்டு போட்டு இடப்பெயர்ச்சி, தொலைவு எழுதக்கூடாது, இடப்பெயர்ச்சி எழுதிக்க வேண்டியது. சரிங்களா? ஓகே, வரையறை செய்ய சொன்னால் விசை செயல்பட்டு பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். இனி இதுக்கு அலகு சொல்லலாங்களா? எஃப் என்பது விசை, விசைக்கான அலகு நியூட்டன். எஸ் இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சிக்கு வந்து மீட்டர். அவ்வளோதாங்க, எடுத்து எழுதிக்கலாம். ஸோ NM ரொம்ப சிம்பிளாக முடிச்சு. அடுத்தது வாங்க, கனத்தாக்கு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு J குறியீடு என்ன யூஸ் பண்ணுறாங்க? F × T. எல்லாமே F இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறோம். எஃப்க்கு N நியூட்டன், Tக்கு செகண்ட் S. என்ன வரும்? NS அப்படின்னு வருது. அவ்வளோதான் முடிச்சு. இங்கே அதுக்கான இதை வேர்டிங்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ரெஷர். ப்ரெஷருக்கான ஃபார்முலா வந்து P = F/A. கரெக்டுங்களா? ஓரலகு பரப்பில் செயல்படக்கூடிய விசையை நாம் அழுத்தம் என்று அழைக்கிறோம். அழுத்தத்தில் என்ன ஃபார்முலாவில் வருதுன்னு பாருங்கள். மேலே இருக்கிறது F, அதுக்கு அலகு நியூட்டன். கீழே A. ஏன்னா என்ன பார்த்தோம்? நீளம் இன்ட்டு அகலம். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஏனா பரப்பு, லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் ஒரு வகையான நீளம், எனவே மீட்டர். அகலம் ஒரு வகையான நீளம், எனவே மீட்டர். இது ரெண்டும் சேர்ந்து M². M பவர் 2 மேலே வந்து M பவர் -2.
ஸோ n m பவர் -2 எடுத்து இங்கே எழுதிக்கலாங்களா? n m பவர் -2. இதையும் ஒரு அறிவியல் அறிஞரை மரியாதை செய்யறதுக்காக பாஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஈஸியாக முடிச்சுக்கலாம். அடுத்தது தகைவு இருக்குங்களா? தகைவுங்கிறது திருப்பி என்னதுதாங்க? F/A தான். ஸோ தகைவு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க அது இங்கிலீஷில். அது அப்படியே வேர்டிங்ஸில் இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? விசை பை பரப்புன்ட்டு. சேம் இதே ஆன்சர் தானே வந்துச்சுங்க. என்ன வந்துச்சு? n m பவர் -2. அவ்வளோதான். போதும், இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த கொஸ்டின் இதுக்கு வாங்க. பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைங்கிறது ஓரலகு நீளத்தில் என்ன விசை செயல்படுச்சுன்னு பார்க்குறாங்க. இதுக்கான குறியீடு வந்து T. அப்போ இங்கே வார்த்தையில் என்ன எழுதணும்? பரப்பு இழுவிசை ஈக்குவல் டு விசை பை நீளம். அலகு எழுதலாங்களா? Fக்கு நியூட்டன், Lக்கு மீட்டர். இந்த m மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? n m பவர் -1. ஆன்சர் திங்க. இந்த மூணாவது பாக்ஸில் இருக்கிற இந்த வருவித்தல் தாங்க மெயின். அதுதான் தீம். அது நல்லா புரிஞ்சுன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் பாக்கி எல்லாத்தையும் எழுதிட்டு போயிடலாம். நம்ம எய்மும் அதுதான். ஸோ அடுத்து இருக்கிற விசை மாறிலி. இதுக்கு ஃபார்முலா நம்ம என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னு பாருங்கள். F = kxன்னு இருக்கும். சரிங்களா? k தான் விசை மாறிலி. அப்போது F/x. x தொலைவு தான். அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. என்ன வரும்னு பாருங்கள். போன டைம் என்ன இருக்கு? அங்கே வந்து L லென்த்து நீளம்னு சொன்னோம். இங்கே எக்ஸுங்கிறத நீளம்னு சொல்கிறோம். ஸோ அதே ஆன்சர் தான் வருது. n m பவர் -1. அலகு ரெடி. அடுத்தது ஆற்றல். ஆற்றலுக்கு என்னப்பா எழுதுகிறோம்? W = F × S. இது வேலைக்கான சமன்பாடு. வேலை தான் ஆற்றலாக மாறுது. அதனால் அதுக்கும் இதே சமன்பாடு தான். E = F × S. Fக்கு என்ன வச்சுருக்கோம்? நியூட்டன். Sக்கு இடப்பெயர்ச்சி, அதனால் மீட்டர். இப்போ என்ன வரும்? n mன்னு வரும். அடுத்தது இந்த வேலை ஆற்றல் ரெண்டுக்குமே ஜூல்ங்கிற அறிவியல் அறிஞரை மரியாதை செய்யறதுக்காக அலகு ஜூல்னு வச்சுருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வேலைக்கு பார்த்தோமா, அங்கேயும் நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம், இதை ஜூல்னு மாற்றிக்கலாம். ஸோ வேலையும் ஆற்றலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் தான் வருது. அடுத்ததுக்கு போகலாங்களா? அடுத்து வந்து என்ன இருக்குது? திறன், பவர்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை எவ்வளோ டைமுக்குள்ளார முடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு +2 படிப்பை 10 வருஷம் படித்தா அது பவரா? அது கெத்தா? இல்லை. ஸோ ஒரு வேலை செய்கிறத காலத்தை சார்ந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். யார் கம்மியாக நேரத்தில் முடிக்கிறாங்க அதுதான் பவர் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதை வச்சு ஐடியா பண்ணிக்கோங்க. வார்த்தைகள்லாம் இங்கே எழுதிக்கோங்க. ஆற்றலுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஜூல். காலத்துக்கு என்ன பார்த்தோம்? செகண்டு. மேலே வந்தால் என்னங்க ஆகும்? J/s பவர் -1. அதை எடுத்து இங்கே எழுதிடலாம். J/s பவர் -1. அடுத்து இருக்கிறது பரப்பு ஆற்றல். இது அப்படியே வச்சுக்கோங்க. வித்தியாசமான இது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வந்து எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதை இங்கே வேர்டிங்ஸ் எழுதிக்கோங்க. ஆற்றலுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஜூல் அலகு. ஏரியா பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர். இது மேலே வந்தால் என்ன ஆகுங்க? ஜூல் m/s பவர் -2. ஜூல் m பவர் -2. அவ்வளோதான். அடுத்து இருக்கிறது ஃப்ளாங்க் மாறிலி. என்ன ஃபார்முலா இதுக்கு நம்ம வச்சுருக்கோம்? E = h/nu அப்படின்னு வச்சுருக்கோம். இதில் E என்பது ஆற்றல், h ஃப்ளாங்க் மாறிலி, nu என்பது அதிர்வெண். எனக்கு என்ன வேணும்? இதில் h வேணும். ஸோ h = E/nu. அதிர்வெண் அப்படிங்கிறது காலத்தினுடைய தலைகீழி. இப்போ காலத்துக்கு நம்ம செகண்ட் யூஸ் பண்ணுறோங்களா? S மேலே வந்தால் என்ன ஆகும்? s பவர் -1. இப்போ அதிர்வெண்ணுக்கு அலகு s பவர் -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணால் h = Eக்கு ஜூல் போட்டுக்கலாம். அதிர்வெண் நியூ ஃப்ரீக்வன்சி, அதுக்கு s பவர் -1. -1 மேலே வந்தால் +1ன்னு மாறிடும். அதனால் JSன்னு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் பாக்ஸில் எடுத்து எழுதிட்டோம். ஜூல் செகண்ட். அடுத்தது போல்ட்ஸ்மேன் மாறிலி. இந்த போல்ட்ஸ்மேன் மாறிலிக்கான குறியீடு வந்து K. என்ன இங்கே செய்கிறாங்க? மேலே ஆற்றல் இருக்குது, டெம்பரேச்சர் வெப்பநிலை எடுத்திருக்காங்க.
இனி நாம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்கு ஜூல், டி டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட வெப்பநிலையினுடைய அலகு கெல்வின், இந்த கே மேலே வந்தால் கே பவர் -1, ஜே கே பவர் -1, அதை எடுத்து லாஸ்ட் பாக்ஸ் எழுதிக்கலாம். ஜே கே பவர் -1. இங்கே வேர்டிங்ஸ் எழுதிக்கோங்க அதோட ஃபார்முலாவை. என்னது ஆற்றல் பை வெப்பநிலை அப்படின்னு. அடுத்து இருக்க ரெண்டு தலைப்பு பாருங்க. ஒன்று வந்து ஸ்பெசிபிக் ஹீட் தன் வெப்பம், இன்னொன்று ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் ஃபார்முலா வந்து வெப்ப ஆற்றல் H = ms தீட்டா. இது வேணால் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஹெச்சுக்கு பதிலாக Q கூட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த H என்பது ஆற்றல், M என்பது நிறை, S என்பது தன் வெப்பம், தீட்டா அப்படிங்கிறது வெப்பநிலையை காட்டுது. எனக்கு இங்கே எஸ் தான் வேணும். இப்போ ஃபார்முலாவை அதுக்கேற்ற மாதிரி மாற்றோம் அப்படின்னா S = வெப்ப ஆற்றல் அல்லது ஆற்றல் டிவைடட் பை என்ன மீதி இருக்குன்னு பாருங்க, எம்மும் வெப்பநிலை அலகு சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணால் ஹெச்சுக்கு ஜூல், கீழே என்ன இருக்குது எம் வந்து கிலோகிராம். அடுத்தது தீட்டா இருக்குங்களா? தீட்டானா வெப்பநிலை சொன்னேன், இங்கே அந்த மீனிங்கில் தான் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ வெப்பநிலையினுடைய அலகு வந்து கெல்வின். இந்த ரெண்டும் மேலே வர்றப்போ -1 மாறிடுங்களா? ஸோ ஜூல் கேஜி பவர் -1 கெல்வின் பவர் -1. அடுத்ததுக்கு வாங்க. இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுல நிறைய வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிறாங்க. இதே சேம் ஃபார்முலா, எம் மட்டும் இல்லை, அவ்வளோதான். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த வெப்ப ஏற்பு திறனுக்கு சிங்கிற எழுத்தை பயன்படுத்துகிறாங்க. கெப்பாசிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சி நமக்கு வேணும்னா h/θ. சரிங்க. இனி இதுக்கு ஹெச்னா என்னன்னு சொன்னோம்? ஆற்றல், ஒரு வகையான ஆற்றல், வெப்ப ஆற்றல் ஜூல். கீழே வெப்பநிலை, அதனால கெல்வின். மேலே வந்தால் என்ன வருங்க? ஜே கே பவர் -1. யார் மாதிரி இருக்கிறாங்க? இந்த போல்ட்ஸ்மேன் மாறிலி மாதிரி இருக்குது. இதை கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த இரண்டு ஒரே அலகுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துடலாம். பரப்புக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏ எல் × பி. அப்போது இதுக்கு ஒரு எம் மீட்டர், இதுக்கு ஒரு எம் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வால்யூம், கன அளவு பருமனுக்கு எல் × பி × ஹெச். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன வருங்க? பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ m3. அடுத்தது தலக்கோணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு ஃபார்முலா கிடையாது, நேராக ரேடியன்னு வந்துடலாம். கோணம் தான் நாங்கள் தீட்டா வருது, அதனால ரேடியன் போட்டுக்கணும். ஸோ தீட்டாக்கு ரேடியன் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திண்ம கோணம். திண்ம கோணத்துக்கு நம்ம ஃபார்முலாலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அலகு கொடுத்துருக்காங்க. அது எஸ்ஆர், ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் ஸ்பெஷல். ஃபார்முலா வேறு மாதிரி வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பெஷலுங்க. அடுத்தது கோண திசை வேகம். கோண திசை வேகம்னா என்ன அர்த்தம்? அந்த கோண இடப்பெயர்ச்சி இருக்குங்களா, அதை காலத்தால் வகுத்தா கோண திசை வேகம் கிடைக்குங்களா? சேம். அதாவது V = S/T ஃபார்முலாவை நாம் சர்க்குலர் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி, வட்டப்பாதை இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். தீட்டாக்கு என்ன சொன்னோம்? ரேடியன். தலக்கோணத்துக்கு ரேடியன். கீழே காலம், அதனால செகண்டு. மேலே வர்றப்ப என்ன ஆகும்? ரேடியன் S⁻⁻1. அடுத்தது வாங்க, கோண முடுக்கம் சொல்கிறாங்க. ஃபார்முலா எப்படிங்க ஐடியா பண்ணிக்கலாம்? A = V/T ஃபார்முலா பார்த்தோமா, அதை கொஞ்சம் மாற்றி ஆல்ஃபா = ω/T அப்படி வச்சுக்கலாங்களா? ஒமேகாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ரேடியன் S⁻⁻1 பை டைமுக்கு வந்து செகண்ட் யூஸ் பண்ணோம். மேலே வந்தால் S⁻⁻1. மொத்தமாக ரேடியன் ஏற்கனவே ஒரு S⁻⁻1 மேலே இருக்குது, கீழே இருந்து ஒரு S⁻⁻1 வந்திருக்கு. மல்டிப்ளை பண்ணப்போ பவர் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ரேடியன் S⁻⁻2. அடுத்து அடர்த்தி. நிறை இருக்கிற மாதிரி ஃபார்முலாலாம் பார்க்க போகிறோம். அடர்த்திக்கான சிம்பிள் ரோ.
ரோ ஈக்குவல் டு எம் பை வி. விங்கிறது பருமன், கன அளவு. என்ன வரும்? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அலகை சப்ஸ்டிட் பண்ணால் நிறைக்கு கிலோகிராம், பருமனுக்கு எம் கியூபு. எம் கியூப் மேலே வந்துச்சுன்னா கேஜி எம் பவர் -3. ஸோ கேஜி எம் பவர் -3 என்பது அடர்த்தியினுடைய அலகு. அதுக்கான வார்த்தைகளை இங்கே எழுதிக்கணும். அடுத்து இருக்கிறது நேர்கோட்டு உந்தம். P ஈக்குவல் டு எம்வி, இதுக்கான சமன்பாடு. எம் கேஜி அலகு, வி திசைவேகம், எம் எஸ் பவர் 1 எல்லாம் ஒன்றா சேர்த்துனா கேஜி எம் எஸ் பவர் -. நேர்கோட்டு உந்தத்தினுடைய அலகு. அடுத்தது கோண உந்தம். எல் என்பது இதுக்கான குறியீடு. ஆர் தொலைவு இன்டு பி, இதுக்கான சமன்பாடு. ஆர் தொலைவு, அதனால் மீட்டர். பி இப்போதான் பார்த்தோம், கேஜி எம் எஸ் பவர் -1. மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா எம் ஸ்கொயர் கேஜி எஸ் பவர் -1. அடுத்தது நிலைம திருப்புத்திறன், மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. அதுக்கான சமன்பாடு I ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர். எம் நிறை, அதுக்கான அலகு கிலோகிராம் கேஜி. ஆர் தொலைவு, அதுக்கு மீட்டர். ஸ்கொயர் இருக்கிறதுனால எம் ஸ்கொயர். ஸோ கேஜி எம் ஸ்கொயர் மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கு அலகு. அதுக்கான விளக்கம் இங்கே எழுதிக்கணும். அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கே டிஸ்டன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். டார்க், திருப்பு விசைக்கான குறியீடு வந்து டவுன் வச்சுருக்கோம். தொலைவு இன்ட்டு விசை. தொலைவுக்கு மீட்டர், விசைக்கு நியூட்டன். ரெண்டையும் சேர்த்து என்எம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் 3 மின் ஊட்டம். மின்னூட்டத்துக்கான சமன்பாடு Q ஈக்குவல் டு ஐடி. இந்த ஐ மின் ஓட்டத்தை குறிக்குது. மின் ஓட்டம் அடிப்படை அளவுலேயே வந்துருச்சு, அதுக்கு ஆம்பியர் அலகு. டி காலம், அதுக்கு செகண்ட். ஏஎஸ் ஆம்பியர் செகண்ட். கூலும் அப்படிங்கிற அறிவியல் அறிஞரை மரியாதை செய்யறதுக்காக இதை சீன் வச்சிருக்காங்க, கூலும். அடுத்து இருக்கிறது மின்னோட்ட அடர்த்தி. அதுக்கான குறியீடு ஜே. ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. இதை வச்சு வார்த்தையில் எழுதிக்கலாங்களா? மின்னோட்ட அடர்த்தி ஈக்குவல் டு மின் ஓட்டம் பை பரப்பு. மின்னோட்டத்துக்கு என்ன? ஆம்பியர். பரப்புக்கு லென்த் இன்டு பிரெத், நீளம் இன்டு அகலம். ஸோ மீட்டர் ஸ்கொயர். மேலே வந்துச்சுன்னா ஏ எம் பவர் -2 சேர்த்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது காந்த தூண்டல். காந்த தூண்டல், காந்தப்புலம் எல்லாத்துக்கும் பேசிக் எங்கிருந்து வருதுன்னா F ஈக்குவல் டு BIL, இது சமன்பாடு. இப்போ நம்ம I இருக்கிற சமன்பாடாக பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன வேணும் நமக்கு? B. B ஈக்குவல் டு F பை IL. சமன்பாடு ரெடிங்க. இல்லைங்களா? Fக்கு பதிலாக நியூட்டன், கீழே ஐக்கு ஆம்பியர், எல்லுக்கு மீட்டர், மேலே எழுதுனா என் ஏ பவர் -1 எம் பவர் -1. அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஏ பவர் -n எம் பவர் ஏ பவர் -1 எம் பவர் -1. இங்கேயும் ஒரு அறிவியல் அறிஞரை மரியாதை செய்யறதுக்காக டெஸ்லா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு இன்னொன்றும் இருக்குது, நீங்கள் +2 வரும்போது படிப்பீங்க. அது வந்து வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், அதுக்கான சமன்பாடு. சரிங்க, இப்போ நிறைய வழி அலகுகள், அதனுடைய அலகுகள் எல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபார்முலா வச்சு. அதுதான் படிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கப் பண்ணுறதா அர்த்தம். அதனால் ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த அட்டவணையை உங்களால் பார்க்காம கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே +2க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலகும் +2ல் வரும்.
ஸோ இப்போ நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. தேங்க்யூ.